அங்கே வந்த கூட்டம் ஒவ்வொரு முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆர்வத்தோடு வந்து நிற்கிறேன். விஜய்க்காக நான் உயிரே கொடுத்துருவோங்கிற அளவுக்கு அங்கே ஒரு கூட்டம் வந்து நிற்கிது. இந்த கூட்டம் வந்து ஒரு ஓட்டை போட்டு போகாதா என்ன? அப்போ கட்டாயமாக இது ஓட்டாக மாறும். ஆனால் நான் எதுக்கு போடுறேன், ஏன் போடுறேன்னு யோசிச்சு போடணும்ல. அந்த கூட்டமாக அது மாறணும்ல. அப்போ அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதை எப்படி மாற்றுவாங்கங்கிறதே தெரியல. இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலை தான் நீடிக்குது. இவங்களை என்ன பண்ண போகிறாரு அவர் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. இவங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே மாதிரி வந்து ஒரு ஒரு எப்படி இதை வர்ணிக்கிறதுனே எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய கூட்டங்களை பார்க்குறோம். அதில் இப்போ எல்லாமே இப்போ திமுக பற்றாளர்கள் வருவாங்க, அதிமுக பற்றாளர்கள் வருவாங்க. அவங்கவுங்க சார்ந்த கூட்டங்களுக்கு அவங்க வரும்போது நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்களும் பற்று தான் வச்சுருக்காங்க. அவருடைய தலைவர் மீது அவங்க ஒரு பற்று வச்சுருக்காங்க, பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் அது ஏன் இவ்வளவு எல்லை மீறி போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாமே 30, 40 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான்.